இந்த நேரம் முதல் நீங்களும் இணைந்திருக்கலாம். இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வழங்குகின்ற மனித நேயத்திற்கான மணித்தியாலம் நிகழ்ச்சியோடு கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு தேசவன் தயாராக இருக்கின்றார். இலங்கை செஞ்சிலுவை சங்கம் வழங்கும் மனித நேயத்திற்கான மணித்தியாலம் நிகழ்ச்சி பிரதி புதன்கிழமை தோறும் மக்களுக்காக வீட்டு திட்டம் சம்பந்தமான கேள்விகளை பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றும் ஒரு பிரமுகரை கொண்டு வந்துள்ளது மனித நேயத்திற்கான மணித்தியாலம் நிகழ்ச்சி. அவர்தான் பிசிஆர்பியினுடைய உத்தியோகத்தர், சமூக மேம்பாட்டு உத்தியோகத்தர் திரு சுவைர் அவர்கள். வணக்கம் சுவைர் அவர்களே. வணக்கம். சுவைர் அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி இந்த நேரத்திலே கேட்கலாம் என நினைக்கின்றேன். இந்த சமூக மேம்பாட்டாளர் என்ற வகையில் இந்த பிசிஆர்பியினுடைய உங்களுடைய வீட்டு திட்டம், இந்த சமூக மேம்பாட்டாளர் என்ற வகையில் உங்களுடைய பங்களிப்பு என்ன? சரி, நான் சமூக மேம்பாட்டாளர் உத்தியோகத்தராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின். எனது கடமை, ஒரு கிராமத்தில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளி, எங்கள் செஞ்சிலுவை சங்கத்தில் வீட்டு திட்டத்தில் உள்வாங்கப்பட்ட பயனாளி, நாங்கள் அவர்களை முதலில் இனங்கண்டு அதற்கு பிறகு அவர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்த வேண்டும். பிறகு நாங்கள் அந்த கிராமத்தில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிக்கு பொதுக்கூட்டம் நடாத்துவோம். அதில் கூறப்படும் முதலில் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் கோட்பாடுகள், அதற்கு பிறகு வீட்டு திட்டம் சம்பந்தமான விளக்கம் அளிக்கப்படும். ஒரு பயனாளிக்கு எவ்வளவு காசு வழங்கப்பட்டது, ஒரு பயனாளிக்கு எவ்வளவு காசு வழங்கப்படும் என்பது சம்பந்தமாக நாங்கள் விளக்கம் அளிப்போம் அந்த கூட்டத்தில். அதற்கு பிறகு அவர்கள் எங்களுடன் ஒரு உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடும் வரைக்கும் அவர்களுக்கு சில நிபந்தனைகளுடன் ஒரு படிவம் ஒன்று வழங்கப்படும். அந்த படிவத்தில் அவர்கள் கைச்சாத்திட்ட பிறகுதான் அவர்களுக்குரிய காசு வழங்கப்படும். நன்றி சுவேர் அவர்களே. உண்மைக்கும் நிச்சயமாக இது மக்களுக்கு ஒரு பிரயோசனமான இதாக இருக்கும். அவர்களுடைய அணுகுமுறைகள், மக்களுடைய அவர்களுடைய பங்களிப்பு. இந்த நேரத்திலே உங்களிடம் என்னோட வினாவினை நான் தொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த மக்கள் தங்களுடைய இந்த வீட்டு திட்டத்தினை செய்கின்ற போது அவர்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை முதல் யாரிடம் கூறுவார்கள்? சரி, உங்கள் கேள்வி சரி. முதலில் வீட்டு திட்டம் தொடர்பாக பிரச்சனை ஏதாவது எழுந்தால் அந்த வீட்டு திட்டத்துக்கு பொறுப்பாக உள்ள சமூக மேம்பாட்டாளர், தொழில்நுட்ப உத்தியோகத்தர், அவர்கள் ஊடாகத்தான் அவர்களுக்கு மேலுள்ள பொறியியலாளர் அவர்களுக்கு அந்த பிரச்சனை அவர்களோடாக விளங்கப்படுத்தப்படும். அதற்கு பிறகுதான் அவர்களுக்கு அந்த பிரச்சனைக்குரிய முடிவு எடுக்கப்படும். அப்ப நிச்சயமாக இது முதலாவதாக சமூக மேம்பாட்டாளர் என்ற வகையில் இந்த விடயம் உங்களுக்கு தான் தெரியப்படுத்தப்பட வேண்டும். ஆமாம், முதலில் எங்களூடாகத்தான் மேலிடத்துக்கு அது போகும். நேர்கள் மனித நேயத்திற்கான மணித்தியாலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய வீடு கட்டுமானம் தொடர்பான கேள்விகளோடு நீங்களும் அழைக்கலாம். 0112223029 வாயிலாக எங்களுடைய கலையகத்திலே உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் அளிக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய உயர் அதிகாரிகள் இணைந்திருக்கின்றார்கள். உங்களுடைய கேள்விகளோடு நீங்களும் அழைங்கள். சுவைர் அவர்களே, எங்களுக்கு அந்த கேள்வியை முதலாவது ஒரு கேள்வி இந்த மக்களுக்கு இந்த பணம் கிடைக்கின்றதா, அந்த நேரடியாகவே அவர்களுக்கு கிடைக்கின்றதா அல்லது உங்கள் மூலமாகத்தான் அவர்களுக்கு பணம் செல்கின்றதா? அதாவது இந்த சமூக மேம்பாட்டாளர் ஊடாகத்தான் அவர்களுக்கு பணம் கிடைக்கின்றதா அல்ல நேரடியாகவே பேங்குகளுக்கு பணம் கிடைக்கின்றதா? அந்த கேள்வி. சரி, உங்களுக்கு கேள்வி சரியான கேள்வி ஒன்று. தெரிவு செய்யப்பட்ட பயனாளிக்கு அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் அவர்களுக்குன்னா ஒரு தனியான வங்கி புத்தகம் உண்டு. தற்போது இலங்கை வங்கியில் உள்ளன. அவர்களுக்கு அந்த வங்கிக்கு காசு போடப்படும். அதற்கு முன் அந்த பயனாளி அந்த கிராமத்தில் ஒரு வீடு தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்றால் அந்த கிராமத்துக்கு 2 உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் ஊடாகத்தான் அந்த காசு அந்த பயனாளிக்கு வழங்கப்படும். முதலில் சமூக மேம்பாட்டாளர் ஊடாக, தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஊடாக அவர்கள் சில விண்ணப்ப படிவங்கள், அதாவது ஃபண்ட் ரிக்வெஸ்ட் என்று சொல்லப்படும் விண்ணப்ப படிவங்கள் நிரப்பி பிறகுதான் அதற்கு பிறகு இறுதியாக அதற்கு பொறுப்பான அந்த கிராமத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர் அவர்களின் கையொப்பத்துடன் அந்த விண்ணப்ப படிவம் மேலிடங்களுக்கு அனுப்பப்படும். அதற்கு பிறகு அந்த விண்ணப்ப படிவத்தில் கூறப்பட்ட விஷயம் சரியாக இருந்தால் மட்டும்தான் அந்த உரிய பயனாளிக்கு அதில் கூறப்பட்ட காசு வழங்கப்படும். அந்த விண்ணப்ப படிவம் தவறுதலாக பிழையாக இருப்பின் அதற்கு முழு பொறுப்பும்
அந்த கிராமத்தில் வேலை செய்யும் கடமை புரியும் சமூக மேம்பாட்டாளர், தொழில்நுட்ப உத்தியோகத்தரே பொறுப்பு கூற வேண்டும். நன்றி. உண்மைக்கும் நிச்சயமாக அந்த நேருடைய சந்தேகம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றோம். இன்னும் ஒரு வினா ஒன்று இருக்கின்றது. இந்த மக்கள் இந்த லிண்டர் வேலைகள், அதாவது அந்த கூரை வேலைகளை செய்கின்ற போது அவர்கள் நேரடியாகவே தொழில்நுட்ப உத்தியோகத்துடனோ அல்லது இன்ஜினியருடனோ தொடர்பு கொள்ளலாமா, அல்லது உங்கள் மூலமாகத்தான் அவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்த முடியுமா என்றதான் அவருடைய வினா. சரி, அவர்கள் வீடு கட்டி அத்திவாரம் போட்டு வீடு கட்டி முழுமையாக முடிக்கும் வரைக்கும் முதலில் அவர்கள் எங்களுடன் தான் தொடர்பு கொள்வார். அதற்கு பிறகுதான் எங்களுக்கு அந்த பயனாளி, அந்த கிராமத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர் அவர்களுக்கு எங்கள் மூலம்தான் நாங்கள் சில தகவல்களை அனுப்புவோம். அவர்கள் ஒவ்வொரு கட்டம் கட்டும் போது எங்கள் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் அந்த இடத்தில் நிற்க வேண்டும். நிச்சயமாக அந்த நேருடைய சந்தேகம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்னும் ஒரு வினா ஒன்று இங்கு வந்திருக்கின்றது. SMS மூலமாக அந்த மக்கள் இந்த பணங்களை எல்லாம் கொடுத்து அவர்கள் வீட்டு திட்டத்தினை செய்கின்ற பொழுது அவர்கள் அவர்களுடைய பங்களிப்பு அதில் இருக்க வேண்டுமா, அல்ல வெளியாட்களை கொண்டுதான் அவர்கள் நிறைய வேலைகளை செய்கின்றார்களா என்றதான் இந்த கேள்வி. அப்படி என்று கூற முடியாது. அவர்கள் முழுமையாக அவர்கள் தான் செய்ய வேண்டும். எங்களுடன் நாங்கள் காசு கொடுத்தால் எங்கட காசு மட்டும், மீதி பங்களிப்பெல்லாம் உரிய பயனாளிகள் தான் செய்ய வேண்டும். அவர்களுக்கு துணையோ அல்லது உதவி செய்ய ஆள் இல்லாத பட்சத்தில் அவர்களின் குடும்ப அங்கத்தவர்கள் அவர்களுக்கு உதவி செய்யலாம். நேரடியாக நாங்கள் எந்தவித உதவியும் செய்ய முடியாது. அந்த நேருடைய சந்தேகம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்னும் ஒரு வினா ஒன்று வந்திருக்கின்றது எங்களுக்கு குறுந்தகவல் மூலமாக சுவேர் அவர்களே. அந்த வினா என்னென்றால், நீங்கள் இந்த சமூகத்தில் வேலை செய்கின்ற பொழுது அந்த சமூகத்தில் இருக்கின்ற கிராம சேவையாளர் மற்றும் பல உத்தியோகத்தர்களுடைய பங்களிப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றதா, அல்லது அவர்களிடம் ஏதாவது பிரச்சனைகள், உங்களுக்கு இடர்கள் ஏதாவது இருக்கின்றதா அந்த வினா? இல்லை, நாங்கள் அப்படி கூற முடியாது. ஒரு கிராமத்தை பொறுத்தவரையில் அந்த கிராமத்தில் பணிபுரியும் கிராம சேவகர் ஊடாகத்தான் சில விஷயங்கள் நாங்கள் அந்த கிராமத்துக்கு நடைமுறைப்படுத்தலாம். அவர்கள் அரச அதிகாரிகள், அரச ஊழியர்கள் என்ற வகையில் அவர்களின் ஒத்துழைப்பு எங்களுக்கு மிக அவசியம். அவர்கள் ஒத்துழைக்காவிட்டால் எங்களால் நல்ல முறையில் அந்த கிராமத்தில் நல்ல வேலை திட்டங்களை எடுத்து நடக்க முடியாது. நாங்கள் சில சந்தர்ப்பம் அவர்கள் எங்களுடன் நிற்பதற்கே நாங்கள் முயற்சி செய்கின்றோம். நன்றி சுவேர் அவர்களே. தொடர்ந்தும் நேர்கள் இணைந்திருங்கள். குறுந்தகவல் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் எங்களுக்கு அழைப்புகள் வந்து கொண்டிருக்கின்றது. தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். மனித நேயத்துக்கான மனத்தியாளர் நிகழ்ச்சியோடு உங்களுடைய வீடு கட்டுமானம் தொடர்பான கேள்விகளை நீங்களும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். 0212223029 வாயிலாக அழையுங்கள். உங்களுக்கான பதில்களை வழங்குவதற்காக எங்களுடைய கலையகத்திலே தொழில்நுட்பவியலாளர்கள் தயாராக இருக்கின்றார்கள். அழையுங்கள் எங்களுடைய கலையக தொலைபேசி இலக்கத்திற்கு. சுவேர் அவர்களே, எங்களுக்கு SMS மூலமாக ஒரு வினா ஒன்று வந்திருக்கின்றது. இந்த மக்கள் இந்த பணங்களை நீங்க வழங்குகின்ற பொழுது மக்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறார்களா, இல்லை அவர்கள் வேறு தேவைகளுக்காக அதை பயன்படுத்துகிறார்களா என்று கண்காணிக்கும் பொறுப்பு உங்கள் சமூக மேம்பாட்டாளர் என்ற வகையில் உங்களுடைய பொறுப்பா, அல்லது வேறு யாரோடும் அவர்கள் அதை கவனிப்பார்களா? இல்லை, அது ஒரு சமூக மேம்பாட்டாளர் அவர்களின் முழு பொறுப்பும். அந்த உரிய பயனாளி இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தால் வழங்கப்படும் காசினை தவறான முறையில் பயன்படுத்துகின்றாரா அல்லது சரியான முறையில் அந்த காசை செலவழிக்கின்றாரா என்று அந்த கிராமத்துக்கு பொறுப்பான சமூக மேம்பாட்டாளர் அவருடைய முழு கடமையும். அவர் உதாரணம், ஒரு பயனாளி வழங்கப்படும் காசை தவறாக பயன்படுத்தும் பட்சத்தில் அந்த பயனாளிக்கு அந்த சமூக மேம்பாட்டாளர் முழு மூச்சாக நின்று தவறான வழியில் பயன்படுத்தும் அந்த காசினை சரியான முறையில் பயன்படுத்தி அந்த வீட்டினை கட்டி முடிப்பதற்கு அவர்தான் முழுமையாக செயற்பட வேண்டும். இது அவருடைய முழு பொறுப்பு. அவருடன் துணையாக அந்த வீடு சம்பந்தமாக கட்டுமானம் தொடர்பாக அவருடன் தொழில்நுட்ப உத்தியோகத்தரும் கடமை புரிவார். அவர் ஒரு பக்கம் தொழில்நுட்ப சம்பந்தமாக அவர் கட்டுமான வேலைகள் சம்பந்தமாக அவர் பார்த்தாலும் அந்த பயனாளி அவர் எங்களால் வழங்கப்படுகின்ற காசினை முழுமையாக அல்லது சரியான முறையில் செலவழித்தாரா என்பதனை அவர் உற்று நோக்க வேண்டும்.
அவர் தவறான வழியில் அந்த காசினை பயன்படுத்த முயன்றால் இந்த சமூக மேம்பாட்டாளர் அவருடைய பங்களிப்பினை முழுமையாக அந்த உரிய பயனாளிக்கு செய்ய வேண்டும். அந்த பயனாளி அந்த காசினை தவறான முறையில் பயன்படுத்துமாயின் அதற்கு முழு பொறுப்பும் சமூக மேம்பாட்டாளர் அவர்தான் கூற வேண்டும். இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினால் ஒரு பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட ஒரு பயனாளிக்கு வழங்கப்படுகின்ற காசினை உரிய முறையில் பயன்படுத்த வைப்பது ஒரு சமூக மேம்பாட்டாளரின் கருத்து பொறுப்பாகும். நிச்சயமாக இந்த கேள்வி இப்படி இந்த மாதிரியான பணங்களை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் மக்களுக்கும் இது நேரடியாக சென்றடையும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இந்த நேரத்திலே இன்னும் ஒரு வினா, மக்களுக்கு ஏற்படுகின்ற இந்த வீட்டு திட்டம் மூலமாக மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை அவர்கள் நேரடியாகவே வேறு இடங்களுக்கு சொல்லலாமா, அல்லது சமூக மேம்பாட்டாளர் என்ற வகையில் அவர்களுடன் அதிகமாக நெருங்கி பழகுகின்ற ஒரு சமூக மேம்பாட்டாளர் என்ற வகையில் உங்களிடம் தான் அதை கூறி அவர்கள் அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? சரி, உங்கள் கேள்வி சரி. அந்த வீடு சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமாயின் கட்டடம் தொடர்பாக அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமாயின் அந்த வீட்டுக்கு அந்த கிராமத்துக்கு பொறுப்பான சமூக மேம்பாட்டாளர் அவர்களின் ஊடாகத்தான் மேல்மட்டம் உயர் அதிகாரிகளுக்கு அந்த பிரச்சனை வழங்கப்படும். யாழ் ஊடாக மனித நேயத்திற்கான மனத்தியாளம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இந்த நேரத்தில் அழைப்பில் எங்களோடு நேயர் கேள்வியோடு தயாராக இருக்கின்றார். யார் என்று பார்க்கலாம். ஹலோ, வணக்கம் அம்மா. வணக்கம். சொல்லுங்கள். நான் உத்திரில இருந்து சாந்தி கலைக்கிறேன். உங்களுடைய கேள்வியை கேளுங்கம்மா. என்னன்னா, எனக்கு சிங்கள எனக்கு வீட்டுக்கு தான் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி பொருளாதாரத்துக்கும் காசு கிடைச்சிருக்கு. இந்த காசு நானும் எங்க அப்பாவும் தெரிவிக்கப்பட்டதுனால 2 பேரும் சேர்ந்து ஒரு கடை போடலாம்னு இருக்கிறோம். ஆனா பக்கத்துல இருக்கிறாக்க சொல்றாங்க 2 பேரும் சேர்ந்து செய்யலாம், தனித்தனித்தான் செய்யணும்னு சொல்லி. இது பற்றி உங்களோட ஆலோசனை என்ன? சந்தேகங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். சரியான கேள்வி உண்டு. ஆம், செய்யலாம். உங்களுக்கு வழங்கப்படுகின்ற வாழ்வாதார திட்டம், வாழ்வாதார தொகை, நாங்கள் வழங்குகின்ற அந்த தொகையினை நீங்கள் கூட்டு முயற்சியாக கூட்டு வியாபாரம் செய்ய அல்லது கூட்டாக தொழில் செய்வதற்கு உத்தேசித்துள்ளீர்கள் என்பதில் நாங்கள் நன்றாக விளங்கியுள்ளோம். அதற்கு எங்களால் எந்தவித தடையும் வழங்கப்பட மாட்டாது. சில நிபந்தனைகள் எங்களால் வழங்கப்படும். அந்த நிபந்தனையின் அடிப்படையில் நாங்கள் உங்களுக்கு வழங்குகின்ற வாழ்வாதார செயற்பாட்டினை மேற்கொள்ள முடியும். முதலில் நீங்கள் வாழ்வாதாரம் மேம்பாட்டினை மேற்கொள்வதாயின் நீங்கள் கூட்டாகவோ அல்லது தனிமையாகவோ மேற்கொள்வதாயின் எங்களுக்கு அதில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை. அத்தோடு நீங்கள் கொள்வனவு செய்யும் ஒவ்வொரு பொருளுக்கும் அல்லது கொள்வனவு செய்யும் வேறு ஏதாவது தொழில் சம்பந்தமான பொருளுக்கோ எங்களுக்கு உரிய ஆதாரம் வழங்கப்பட வேண்டும். அந்த ஆதாரம் ஒன்று பற்றுச்சீட்டாக இருக்கலாம் அல்லது சிபார்சி கடிதம் அல்லது அந்த கடிதத்தில் உறுதிப்படுத்த வேண்டும். உதாரணமாக, நீங்கள் ஒரு பொருள் கொள்வனவு செய்துள்ளீர்கள், ஆனால் உங்களுக்கு அந்த இடத்திலோ கொள்வனவு செய்த நபரின் மூலமாகவோ உங்களுக்கு எந்தவித பற்றுச்சீட்டுமோ அல்லது எந்தவித ஆதாரம் உங்களுக்கு இல்லையாயின் நீங்கள் அவர்களின் ஊடாக அவர்களின் கை ஒப்ப வழங்கப்பட்ட அல்லது கொள்வனவு செய்யப்பட்ட பொருளுக்கு ஒரு கடிதம் உண்டு. அவர்களின் கையெழுத்துடன் கடிதம் ஒன்று எழுதி அந்த கடிதத்தில் உங்களுடைய கிராம சேவகர் அவர் கீழ் உறுதிப்படுத்தி அவர் முன்னிலையில் உரிய பயனாளி அல்லது நீங்கள் கொள்வனவு செய்த பொருளின் உரிமையாளர் அதில் ஒப்பமிட வேண்டும். அதற்கு பிறகு உங்கள் கிராம சேவகர் ஊடாக எங்களுக்கு அவரின் முத்திரை, ரப்பர் முத்திரை பதிக்கப்பட்ட சின்னத்துடன் எங்களுக்கு அந்த கடிதம் கிடைத்தால் அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி உங்களுக்கு கடிதமோ இல்ல உங்கள் கிராம சேவகரின் ஊடாக வேறு ஏதாவது கஷ்டங்களோ இல்ல அவரை நீங்கள் போய் சந்திப்பது உங்களுக்கு சிரமமோ அப்படி இருந்தால் நீங்கள் கொள்வனவு செய்த கடையிலோ அல்லது வேறு வியாபார தளத்திலோ அதற்குரிய பற்றுச்சீட்டை பெற்றுக்கொள்ளலாம். மனித நேயத்திற்கான மனத்தியாளம் நிகழ்ச்சியோடு பேசலாம். உங்களுடைய வீடு கட்டுமானம் தொடர்பான கேள்விகளோடு அலைங்கள் 021-222-3029 வாயிலாக உங்களுடைய கேள்விகளுக்கும் உங்களுடைய சந்தேகங்களுக்கும் பதிலளிக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய கலையகத்திலே தொழில்நுட்பவியலாளர்கள் தயாராக இருக்கின்றார்கள். உங்களுடைய கேள்விகளோடு நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள்.
இதயங்கள் நழுவி இசையில் விழுந்து ஈரங்கள் சொட்டாத மழையில் நனைந்து ஒரு சனம் தூங்கிருச்சு, ஊதல் காற்றும் அடிச்சிருச்சு. மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே. மௌனங்கள் பேசும் வார்த்தைகளை உணர்ந்து ராகங்களின் சங்கமமாய் மெல்லிசைகளின் சுரங்கமாய் என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மன்னன் பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. மனங்களை மயக்கும் மணித்துளிகள் யாழசமில் இதயம் பேசும் மௌனராகம். நேயர்கள் மனித நேயத்துக்கான மனத்தியாளர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் மக்கள் தங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே சுபீர் அவர்களிடம் ஒரு வினா. சுபீர் அவர்களே, இந்த மக்களுக்கு இந்த பிசிஆர்பியின் வீட்டு திட்டத்துக்கு கொடுக்கின்ற பணம் அவர்களுக்கு அந்த வீட்டு திட்டத்தினை பூர்த்தி செய்வதற்கு போதுமானதாக உள்ளதா, அல்லது அவர்கள் மேலதிகமாக பணத்தினை போட வேண்டி இருக்கின்றதா? சரி, உங்கள் கேள்வி சரியானது. நாங்கள் வழங்குகின்ற பணம் அல்லது காசு எங்கள் திட்டத்திற்கு முழுமையாக போதும். எங்களுடைய அளவின், அதாவது எங்களால் வழங்கப்படுகின்ற வரைபடத்தின் படி அந்த வீட்டினை அவர்கள் கட்டி முடிக்க முடியும். ஆனால் அவர்கள் நாங்கள் வழங்கப்படுகின்ற வரைபடத்தின் அல்லது எங்களுடைய திட்ட ஒரு அளவுகோலின் படி அல்லது அதற்கு மேல் அவர்கள் கட்ட நினைத்தால் அவர்களுடைய காசு அல்லது அவர்களுடைய பங்களிப்பு அவசியம் ஏற்படும். நாங்கள் வழங்குகின்ற காசு ஒரு வீட்டினை அவர்கள் வாழக்கூடிய வகையில் அமைக்க முடியும். அதற்கு பிறகு அவர்கள் அதற்கு மேல் அந்த வீட்டின் அல்லது அதற்கு மேலதிக வேலைப்பாடுகள் செய்ய விரும்பினால் அவர்களுடைய காசு அவர்களுடைய பங்களிப்பு மிக அவசியம். அந்த வகையில் அவர்களுடைய பங்களிப்பினை, அதாவது அவர்களுக்குரிய வீட்டுக்கு அவர்களுடைய பங்களிப்பினை முழுமையாக அல்லது அரைவாசியாவது செய்ய வேண்டும். நாங்கள் கொடுக்கும் காசினை அல்லது நாங்கள் கொடுக்கும் ஒழுங்குமுறையான வரைபடத்தின் மூலம் அந்த வீட்டினை அவர்கள் கட்ட முடியும். மேலதிகமாக அந்த வரைபடத்திற்கு மேலதிகமாகவோ அல்லது அதற்கு மேலதிகமான வேலைகள் ஏதாவது செய்ய விரும்பினால் அவர்களுடைய மேலதிக காசு செலவாகும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள முடியும். அதற்குத்தான் அந்த கிராமத்திற்கு சமூக மேம்பாட்டாளர் ஒருவர் அல்லது அத்தோடு தொழில்நுட்ப உத்தியோகத்தர் அவர் நியமிக்கப்பட்டுள்ளனர். அந்த காசிற்கேற்ற மாதிரி அவர்களுடன் சமூக மேம்பாட்டாளர் சில ஆலோசனைகளை, உரிய பயனாளிக்கு சில ஆலோசனைகளை வழங்கி அந்த ஆலோசனைகளின்படி அந்த வீட்டினை கட்டி முடிக்க முயற்சி செய்வார். இந்த நேரத்துல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த வீடு கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது கட்டாயமாக உங்களுடைய வரைபடத்துக்கு ஏற்றவாறுதான் வீடு கட்ட வேணுமா என்று கேட்டால் இல்லை. ஆனாலும் அவர்கள் மேலதிகமாக தாங்கள் ஏதாவது செலவு செய்து வீடு ஏதாவது அலங்கார வேலைகள் செய்ய முன்வருகின்ற பட்சத்தில் அதற்கென்று சொல்லி ஏதாவது அனுமதி பத்திரங்கள் அல்லது சமூக மட்டத்திலோ அல்லது கிராம சேவையாளரிடமோ ஏதாவது அனுமதி ஏதாவது பெற வேணுமா, இல்லது நேரடியாக தாங்களே அதை செய்து கொள்ள முடியுமா? அவசியம். அவர்கள் அந்த வீட்டிற்கு மேலதிகமாக வீடு கட்ட நினைத்தால், கட்ட முயற்சித்தால் அவர்கள் எங்களுக்கு அந்த கிராமத்தில் உள்ள கிராம சேவகர் அல்லது அந்த கிராமத்தில் இயங்கி வருகின்ற கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் சங்கத்தின் ஊடாக எங்களுக்கு சில கடிதங்கள் வழங்கப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் அவர்கள் மேலதிகமாக வீடு கட்ட முயற்சிக்கலாம். தவறும் பட்சத்தில் எங்கள் அனுமதியோ அல்லது கிராம சேவகரின் அனுமதியின்றியோ அல்லது கிராம அபிவிருத்தி சங்கத்தின் அனுமதியின்றியோ அந்த வீட்டினை கட்டி அறவாசியில் வீடு முடிக்க இயலாத பட்சத்தில் அவர்கள் நின்றால் அதற்கு தாங்கள் பொறுப்பல்ல, அதற்கு உரிய பயனாளியே பொறுப்பு.
மனித நேயத்திற்கான மனசியாளம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய கேள்விகளோடு அலையுங்கள் 0212223029 வாயிலாக. ஆம், இந்த நேரத்திலே சுபீர் அவர்களே, எங்களுக்கு SMS மூலமாக ஒரு வினா வந்திருக்கின்றது. இந்த வீட்டு திட்டத்துக்கு பணம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுதே மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான பணம் கொடுக்கப்படுகின்றதா, அல்லது வீட்டு திட்டம் முடிவடைந்த பின்பு மக்களுக்கு பணம் வழங்கப்படுகின்றதா வாழ்வாதாரத்துக்கானதான் இந்த வினா. சரி, உங்கள் வினா சரியானது. அதற்குரிய பதில், வீட்டு திட்டம் ஆரம்பிப்பதற்கு முன் நாங்கள் வாழ்வாதார கொடுப்பன வழங்குவதில்லை. வீட்டு திட்டம் ஆரம்பித்து சில வேலைகள் நடந்த பிறகு அது சம்பந்தமான நடந்த வேலைகள் சம்பந்தமாக பூரண திருப்தி எங்களுக்கு ஏற்பட்ட பிறகு அத்தோடு அவர்கள் முதலாவது கட்டம் அல்லது இரண்டாவது கட்டம் காசு எடுத்து அந்த வேலைகள் பூர்த்தியாகும் நடுவில் நாங்கள் அவர்களுக்குரிய வாழ்வாதாரம் தொடர்பான பொதுக்கூட்டம் ஒன்றை நடாத்துவோம். அந்த கூட்டம் கிராம சேவகர் ஊடாக அந்த மக்களுக்கு அறிவித்து, அத்தோடு அந்த கிராமத்தில் பணிபுரியும் சமூக மேம்பாட்டாளர், தொழில்நுட்ப உத்தியோகத்தர், அந்த கிராமத்திற்கு பொறுப்பான அந்த திட்டத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர் அவர்களின் அனுமதியோடு நாங்கள் அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் சம்பந்தமான பொதுக்கூட்டம் நடாத்துவதற்கு ஏற்பாடு செய்து கூட்டத்தை நடாத்தி முடிப்போம். அதற்கு பிறகுதான் அவர்களுக்குரிய வாழ்வாதார செயற்பாட்டுக்குரிய அவர்கள் சில தேவைகளை, அந்த கூட்டத்தில் சில தேவைகளை, எங்கள் கிராமத்தில் இந்த தொழில் தான் செய்ய முடியும், இந்த தொழில் செய்தால்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை இன்னும் மேம்படுத்த முடியும் என்ற ஒரு முடிவுக்கு வருவார்கள். அதற்கு பிறகு அந்த பயனாளியினால் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் ஒரு படிவமாக தயாரித்து உரிய பயனாளிக்கு அந்த படிவங்களை அல்லது அந்த கிராம சேவகர் அலுவலகத்தில் நாங்கள் கிராம சேவகர் கையில் அதை ஒப்படைத்து, கிராம சேவகர் அவர்களுக்கும் அந்த மக்கள் சம்பந்தமாக அல்லது ஒவ்வொரு பயனாளி தாங்கள் வாழ்வாதாரத்தை எவ்வாறு மேம்படுத்த என்ன செய்ய எதிர்பார்க்கின்றார்களோ அது சம்பந்தமாக அவர்களுக்கும் கிராம சேவகர் அவர்களுக்கும் நாங்கள் சில விளக்கங்களை தெளிவுபடுத்துவோம். கிராம சேவகர் சில ஆலோசனைகளை எங்களுக்கு முன்வைப்பார். அந்த கிராமத்தில் இந்த மக்கள் என்ன செய்தால் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்பதை அந்த கிராம சேவகர் ஊடாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அதற்கு பிற்பாடு அந்த பயனாளி ஒவ்வொருவரையும் நாங்கள் அல்லது எங்கள் சமூக மேம்பாட்டாளர் சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடி அங்க அந்த மக்களுக்கு சில விளக்கங்களை வழங்கப்படுத்துவார். நன்றி சுபீர் அவர்களே. நிகழ்ச்சி முடிவுக்கு வரும் நேரம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறும் நான் தேசவன். நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையத்தில் சாலினி.